நடிகை மஞ்சரி உங்களுடைய பயோகிராஃபி தான் இப்போ இந்த வீட்டில் பார்க்க போகிறோம். நடிகை மஞ்சரி அப்படின்னு சொன்னாவே யாருக்கும் தெரியாது. கோலங்கல்ல ஆனந்தி அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே நல்லா தெரியும். இவங்க எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்க அப்படிங்கிறதையும் அவங்கள பற்றி தெரியாத சில சுவாரஸ்யமான தகவல்களை இப்போ இந்த வீட்டில் பார்க்கலாம். நடிகை ஆனந்தியோட ரியல் நேம் மஞ்சரி. இவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சிங்கப்பூரில் தான். கிருஷ்ணதாஸ் என்ற சீரியல் மூலமாக சின்னத்திரைக்கு நடிகையாக அறிமுகமானவங்க தான் நடிகை மஞ்சரி. இவங்க அதன் பிறகு பல சீரியல் நடிச்சிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா அலைகள், உறவுகள், அண்ணாமலை, கோலங்கள், அகல்யா என பல சீரியலை சொல்லலாம். டைட்டில் சாங் மூலமாக சின்னத்திரையில் மிகவும் பிரபலமான சீரியல் என்றால் அது அந்த அகல்யா சீரியலை சொல்லலாம். குட்டி பத்மினியவங்க தான் கிருஷ்ணதாஸ் சீரியலில் எடுத்திருக்காங்க. இவங்க இந்த சீரியலோட ஷூட்டிங்கை 50% இந்தியாவிலையும் 50% சிங்கப்பூரில் எடுத்திருக்காங்க. அப்படி சிங்கப்பூரில் போய் இந்த சீரியல் ஷூட்டிங் எடுக்கும்போது தான் நடிகை மஞ்சரி அவங்க இந்த சீரியல் நடிக்க கம்மிட் ஆயிருக்காங்க. முதல்ல கிருஷ்ணதாஸ் சீரியலுக்கு நடிக்கிறதுக்காக தான் நடிகை மஞ்சரி இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. சின்னத்திரையில் பல சீரியல்களில் வில்லிய கதாபாத்திரத்தில் நடித்தது மூலம் ரசிகர்களிடையே மிகவும் பிரபலமானவங்க தான் நடிகை மஞ்சரி. இதனால் நடிகை மஞ்சரிக்கு வில்லிய கேரக்டர் நடிக்கணும்னா ரொம்பவே பிடிக்குமா. இவங்க இந்த மாதிரி வில்லிய கேரக்டர் நடிக்கணும்ல எங்கேயாவது வெளியில் போகும்போது இவங்கள சிங்கப்பூர்லேயே சேரத்துக்கு இவங்க தலையில் அடித்த கதையெல்லாம் நிறையா இருக்குதான். இவங்க குளங்கள் சீரியல் நடிக்கும்போது பாதியிலே சீரியல் விட்டு போயிட்டாங்க. அதாவது குளங்கள் சீரியல் நடிக்கும்போது தான் இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அதனால் அந்த சீரியல்லேருந்து பாதிலேருந்து வெளியிட்டாங்க. இவங்களுக்கு பதில் கோலங்கள் சீரியலில் வேறொரு நடிகை ஆனந்தி கதாபாத்திரம் நடிச்சிருந்துருக்காங்க. அதை பார்த்த ரசிகர் பலருக்கும் மஞ்சரி எங்கே போனாங்க, எங்களுக்கு மஞ்சரி தான் வேணும் அப்படின்ட்டு பலரும் தங்களுடைய கருத்தில் சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு கோலங்கள் சீரியலோட இயக்குனர் திருச்செல்வம் அவர்களும் கோலங்கள் சீரியல் டீம் எல்லாருமே மஞ்சரிக்கு கால் பண்ணி நீங்கள் தான் வரணும் சீரியலுக்கு நடிக்க அப்படின்ட்டு கூப்பிட்ருக்காங்க. எல்லாரும் பிடிவாதமாக கூடுவாங்க. அதன் பிறகு மஞ்சரி அவங்க தன்னுடைய 3 மாத கைக்குழந்தையை தன்னுடைய கணவர்கிட்ட கொடுத்துட்டு இவங்க திரும்ப இந்தியாவில் வந்து கோலங்கள் சீரியலில் நடித்தாங்களாம். கோலங்கள் சீரியல் சூப்பர் ஹிட் சீரியலாக அமைந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மஞ்சரியை சிங்கப்பூரில் பார்த்தா பலரும் இவங்கள பார்த்தா கோலங்கள் சீரியல் நடித்தா ஆனந்தி மாதிரி இருக்காங்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு மஞ்சரி அவங்க ஆனந்தி மாதிரி இல்லை, நான் தான் ஆனந்தி கதாபாத்திரத்தில் நடித்தேன், அதாவது சிங்கப்பூர் வாழும் இந்தியர்னா அப்படின்ட்டு மஞ்சரியை பல பேர்கிட்ட விளக்கம் கொடுத்துருக்காங்களாம். மஞ்சரி அவங்க இப்போவும் சிங்கப்பூரில் பல சீரியல் நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இவங்க சிங்கப்பூரில் பல சீரியல் நடிச்சதுக்காக பல அவார்டுகளும் வாங்கியிருக்காங்க. 2021ஆம் ஆண்டு மோஸ்ட் பாப்புலர் சீரியல் ஃபீமேல் ஆக்டர் அப்படிங்கிற அவார்டையும் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் அப்படிங்கிற அவார்டையும் மஞ்சரி அவங்க வாங்கியிருக்காங்க. நடிகை மஞ்சரி அவங்க இப்போ ஆள் ஒல்லியாக இருக்கனால அதை பார்த்த ரசிகர்களுக்கும் நடிகை மஞ்சரிக்கு ஏதோ நோய் வந்துடுச்சு, அதனால தான் ஆள் ஒல்லியாயிட்டாங்க அப்படின்னு பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மஞ்சரி தலையில் முடியே இல்லாமல் மொட்டையாக இருக்காங்க. அதை பார்த்து மஞ்சரிக்கு கேன்சர் நோய் வந்துடுச்சு, அதனால தான் இவங்களுக்கு தலையில் முடியே இல்லை அப்படின்ட்டு பலரும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில் நடிகை மஞ்சரி அவங்க சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்று வச்சுருக்காங்க. அந்த பேட்டியில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கடா, அதாவது எனக்கு கேன்சர் நோயெல்லாம் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். நான் கோயிலில் முடியெடுக்கிறேன்னு நேற்றுக்கிழமை பண்ணியிருந்தேன். கோயிலில் போய்ட்டு முடியெடுத்தா அந்த முடி குப்பை தொட்டிக்கு தான் போவோம். அதனால் கேன்சர் நோய் வந்து பல குழந்தைகளுக்கு தலையில் முடி இல்லாமல் இருக்காங்க. என்னுடைய முடியை கொடுத்தா அவங்க விக்கா வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னோடய முடியை நான் தானமாக கொடுத்துருக்கேன், தவிர எனக்கு கேன்சர் நோயெல்லாம் இல்லை அப்படின்ட்டு அந்த பேட்டியில் மஞ்சரி அவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் ரெடபிள் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.